மாதிரி வாடின மாதிரி இருக்கு. ஆமாம், சாயங்காலம் வந்ததுலேருந்து என்னமோ மாதிரி இருக்கா. ஏம்மா, யார் எதுவும் சொன்னாங்களோ? எதுவும் சண்டையாம்மா? சொல்லுமா. நம்ம பாட்டி அப்பா எதுவும் இங்கே வந்து சத்தம் போட்டாவலாமா? இல்லை இல்லை மக்களே, நீங்கள் சும்மா தேவையில்லாமல் யோசிச்சு பயப்படாதே. ஒன்றும் இல்லை, அம்மைக்கு தலைவலிக்க மாதிரி இருக்கு, அதான் அப்படி இருக்கேன். நான் வேணா என் செல்லம்மாவுக்கு காப்பி போட்டு தரட்டா? காப்பி போட போறியா? ஏற்கனவே அம்மைக்கு தலைவலியா? நீ கொடுக்க காப்பியும் குடிச்சு வயிற்று வேதனையும் எடுத்துட போது. பாத்ரூமுக்கு வீட்டுக்கு ஓடிட்டேடாப்பா. எம்மா பாருமா எப்படி சொல்லியானே. நான் காப்பி கூடவாம போட மாட்டேன். வேண்டாம் மக்களே, அம்மைக்கு ஒன்றும் வேண்டாம் மக்களே. நீ ஏமா இப்படி இருக்க? ஒரு மாதிரி நல்லாவே இல்லைம்மா. நீ சிரிச்சு எப்பயும் போல இருந்தாதான் நல்லா இருக்கும். சரி, சிரிச்சுட்டேன், போதுமா? இப்போ பற்றி எவ்வளோ அழகா இருக்குன்னு. மக்களே, நாளைக்கு உங்களை பள்ளியோட அனுப்புனதுக்கப்புறம் நான் லட்சுமி அத்தை விட்டு தோட்டத்துக்கு வேலைக்கு போவேன், சரியா? அம்மையை வந்து தேடக்கூடாது, 5 மணிக்கு தான் வருவேன். நீங்கள் 4 மணிக்கு பள்ளியோட விட்டு வந்தோடனே கையால் மூஞ்சி வச்சு கழுவிட்டு இருக்க சாப்பிடுங்க மக்களே. அப்புறம் அம்மா 5 மணிக்கெலாம் ஓடி வந்துடுவேன். ஏம்மா ஏம்மா தோட்டத்து வேலைக்கெல்லாம் போகிற? அவ்வளோ கஷ்டமாவா இருக்கு? ஏம்மா வேண்டாம்மா. ஆமாம், ஒரு மாதிரி இருக்குமா. எதுக்கு தோட்டத்து வேலைக்கெல்லாம் போகிற? போவாதம்மா, சும்மா இருமா. ஏட்டி, இப்படி சும்மா இருந்தால் நம்மளுக்கு யார்கிட்டையும் கொண்டு வந்து துட்டு தாரா? உங்கள் 2 பேரையும் படிக்க வைக்கணும், டெய்லி செலவு பார்க்கணும்ல மக்களே. திருடவா போகிறேன்? அம்மா எதுவும் வேறு எதுவும் வேலைக்கா போகிறேன்? தோட்டத்து வேலைக்கு தானே போகிறேன். ஏம்மா அது இல்லைம்மா, நம்ம லட்சுமி அத்தையே அவைய தோட்டத்தில் வேலை பார்க்க மாட்டாவ. இப்போ நீ போய் அங்கே வேலை பார்க்கும்போது எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்லம்மா. ஆமாம்மா, லட்சுமி அத்தை எப்பவும் சொல்லுவா பற்றியா, அவைய தோட்டத்தில் வேலை பார்க்க ஆள் வேணும் ஆள் வேணும். அவையிலே போய் வேலை பார்க்க மாட்டாமா. அப்போ நீங்கள் போகும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இல்லை மக்களே, அப்படி நினச்சதான் அவையிலும் சங்கடப்பட்டாவ. அப்புறம் லட்சுமி அக்கா, சின்ன பொண்ணு எல்லாரும் வராவ. நாங்கள் 3 பேரும் சேர்ந்து தான் வேலை பார்க்க போகிறோம். ஏம்மா ஏட்டி, சும்மா அனுத்தாதீங்க, நான் தானே போகிறேன். உங்களையா போக சொல்லுங்க. உங்களை 2 பேரையும் கௌரவமாக படிக்க வைக்கணும்ல மக்களே. அம்மைக்கு வேற விட்டால் வழி கிடையாது. இந்த தோட்டத்து வேலைக்கு போய் கொஞ்சம் கொஞ்சம் இந்த வீட்டு தலையும் பார்த்து உங்கள் படிப்பும் கொடுத்துட்டு வார துட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஒரு மிஷின் கேட்டிருக்கேன் மக்களே, தைய மிஷினு 7,500 தாரேன்னு சொல்லியிருக்காவ. கொஞ்சம் துட்டு சேர்த்து வச்சு அதை வாங்கலான் இருக்கேன். அது வரைக்கும் கிடைக்க வேலைக்கு போய் தான் ஆகணும். இடையில 100 நாள் வேலைக்கு கூப்பிட்டாங்கன்னா அதுக்கும் போவேன், தோட்டத்து வேலைக்கும் போவேன். வேற என்ன செய்ய? ஏம்மா நீ ரொம்ப கஷ்டப்படாதம்மா. ரொம்ப கஷ்டமாக இருந்தால் சொல்லு. எங்கள் பள்ளியோடத்துக்கு பக்கத்தில் ஒரு துணி கடை இருக்குது. அதில் சாயங்காலம் வேலை பார்க்க ஆள் வேணுமா? நானும் அக்கா வேணா போட்டுமா? மாதம் 4,000 தருவாங்களாம்மா. ஏட்டி, நான் உயிரோடு இருக்க வரைக்கும் அப்படிலாம் எங்கேயும் போயிடாதீங்க டி. அம்மா அவ்வளோதான், செத்தே போயிடுவேன் மனசு உடஞ்சு. அப்படிலாம் செய்யாதியே. உங்களுக்கு கஷ்டப்பட விட்டுட்டு நான் எதுக்கு இருக்கேன்? உங்களை நல்லா பார்த்துக்கணும் மக்களே. உங்கள் 2 பேரும் நல்லா படிக்க வைக்கணும். அம்மா அதுக்கு தான் கடந்து இப்படி ஓட்டமாக ஓடிட்டு கிடக்கேன். உங்களை வேலைக்கு விட்டு போக சாப்பிடணுன்னா நான் வீட்டில் இருந்து சாப்பிடலாம்ல. அந்த மாதிரிலாம் செய்யாதே மக்களே. அம்மா உயிரோடு இருக்க வரைக்கும் அப்படி செய்யாதியே. 2 பேரும் நல்லா படிங்க மக்களே, அது போதும் எனக்கு. 2 பேரும் நல்லா படித்த ஆளுக்கு ஒரு வேலைக்கு போங்க. படித்த வேலைக்காக பார்த்து போங்க. அப்பா அம்மா சந்தோஷப்படுவேன். நான் என்னை பார்த்துக்கிடணும்ல எதிர்பார்க்கல மக்களே. அம்மா எப்படினாலும் பொழைச்சிக்கிடுவேன். உங்களை நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும். இப்போ பார்த்தியா, உங்கள் அப்பங்கிட்ட மாட்டி நான் அம்மா எவ்வளோ கொடுமையெல்லாம் பட்டிருக்கேன். அந்த மாதிரிலாம் நீங்கள் இல்லாமல் இருக்கணும் மக்களே, அது போதும் அம்மைக்கு. அதுக்கு நான் ஆம்பளைங்களை மதிக்கக்கூடாதுன்னு அம்மா சொல்லி கொடுக்கல, மதிக்கணும் மக்களே. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு சோப்புக்கு சீப்புக்கும் கூட ஆம்பளையாள்கிட்ட போய் கை நீட்டிட்டு நிற்கக்கூடாது. நம்ம கையில் 10 காசு இருந்தால் தான் மக்களே மதிப்பாவ. நல்லா படித்து ஒரு வேலைக்கு போனீங்கன்னா அதுவே போதும் அம்மைக்கு. சரிம்மா, நாங்கள் நல்லா படிப்போம்மா. ஏட்டி, இப்போ பரிச்சை தானே வந்து நடந்துட்டு இருக்கு, படிக்கலாம்ல. வந்தலேருந்து 2 பேரும் புக்கே தொடலை. ஏம்மா இப்போ தானம்மா சாப்பிட்டோம். ஏம்மா மீன் கறி என்ன அழகா இருந்துச்சு தெரியுமா? நீயா வச்ச? இந்த மாதிரி மீன் கறி நீ வச்சதே இல்லையம்மா. என்ன அழகா இருந்துச்சு தெரியுமா? நான் வைக்கலட்டி, ருக்கு பாட்டி தந்தாவ. ருக்கமாக தான் தந்துட்டு போனாவ பிள்ளைகளுக்கு கூட. நல்லா இருந்துச்சோ? அப்படியா? சூப்பராக இருந்துச்சுமா. நான் கூட நீ தான் வச்சியோன்னு நினைச்சேன். இல்லை மக்களே, ருக்கு பாட்டி தான் தந்தாவ. பிள்ளைகள் வந்தா கொடு அப்படின்னு சொல்லி தந்தாவ. அதான் உங்களுக்கு மூடி வச்சிருந்தேன். அம்மா சாப்பிடல, அதான் தெரியல. ஏம்மா நாங்கள் சாப்பிட்டு கொஞ்சம் வச்சிருக்கோம்மா, நீ சாப்பிடு. ஏம்மா எங்களுக்கு போர் அடிக்க மாதிரி இருக்கு. நாங்கள் ருக்கு பாட்டி வீட்டில் கொஞ்சம் நேரம் போய் இருந்துட்டு வரட்டுமா? வேணாம் மக்களே, இங்கே இருந்து படிங்க மக்களே. ஏம்மா கொஞ்சம் நேரம் போயிட்டு வரோம்மா. டிவியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரு மாதிரி போர் அடிக்குமா. கொஞ்சம் துட்டு வரட்டும் மக்களே. அம்மா டிவியெல்லாம் வாங்கி தரேன், ஒவ்வொரு பொருளாக வாங்கி தரேன்னு. ஏம்மா நீ டிவியெல்லாம் வாங்கண்டா. நாங்கள் கேட்டோமா, நீ இருக்க கஷ்டத்தில் எங்களுக்கு டிவியெல்லாம் வேண்டாம்மா. அவள் கிடக்கா. ஏம்மா நான் இப்போ என்ன ஒன்றுட்ட டிவியாக கேட்டேன். அந்த வீட்டில் அந்த தாத்தா எவ்வளோ அழகாக பேசுதாவோ தெரியுமா? நாங்கள் 2 பேரும் போனால் அவைகளுக்கு நல்லா பிடிக்கும். சரி, போய் இருக்கிறதா கொஞ்ச நேரம் இருந்துட்டு வந்துருங்க என்ன மக்களே. யாருக்கும் தொந்தரவு கொடுக்காதீங்க மக்களே, எதுவும் நினச்சிக்க போறாவ. ஏம்மா நாங்கள் போய் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வரோம். அவிலும் ஒத்தையில் தானே இருக்காவ. நாங்கள் போனால் சந்தோஷப்படுவோம்மா. அந்த தாத்தா தான் சொல்லி விட்டாவ. எப்பவும் பள்ளியோட முடிஞ்சோடனே என்னை வந்து பார்த்துட்டு போகணுன்னு அந்த தாத்தா தான் சொன்னாவ. ஏம்மா ஆமாம்மா. அப்போ சரி மக்களே, கொஞ்ச நேரம் வேணா போய் இருந்துட்டு வாங்க. அம்மா வீட்டில் இருக்கேன்னு. சரி. நேற்று சின்ன பொண்ணுகிட்ட கொஞ்சம் தேங்காய் வாங்கணும், கொண்டு கொடுப்போம். அவளும் பிள்ளை வச்சிருக்கால, எதுவும் கறி எதுவும் வைப்பா. எல்லாரும் நம்மளை சும்மா தர கவையெல்லாம் என்ன சும்மாவா வருது? எல்லாரும் கஷ்டப்பட்டு பாடுபட்டு தானே ஒவ்வொரு பொருளும் வாங்காவ. கொண்டு கொடுப்போம்.
நமக்கு ஒரு மாதிரி இருக்கு வாசியில் வாங்க. எட்டி நில்லு, கூப்பிடுறத என்ன காதலியா விடுவல? ஏங்க வீட்டுக்கு தானே போறோம், வாங்க அங்க போய் பேசிக்கிடுவோம். ஐயே நெட்டக்கால வேற எதுக்கு இப்படி விரட்டி வாரான்னு தெரியலையே. எட்டி ஏய், என்ன கூப்பிடுறது காதலியா விடுவல? எங்க இருந்து கூப்பிட்டுட்டு வர? நீ பாட்டுக்கு நிக்காம போயிட்டே இருக்க. ஏங்க வேற எங்கேயுமா போக போறீங்க? வீட்டுக்கு தானே வர போறீங்க, வீட்டுக்கு தான் நானும் போறேன் வாங்க. நீ வீட்டுல அடங்கினாதான் உன்ன வீட்டுல பார்த்து பேசியதுக்கு. காலையில இருந்து நான் வீட்டுல தான் இருந்தேன், இப்பதான் நான் வெளியில வரேன். நீ எங்க போன? ஐயோ என்ன கோவமா இருக்க மாதிரியே பேசுவான். ஒரு முக்கியமான வேலையை போயிருந்தேங்க, இந்த குழுல துட்டுதாரேன் அவன் போய் என்ன யாரு கேட்டு விசாரிச்சு வரலான்னு போனேன். அதுல என்ன இருக்கு இப்ப? குழு திட்ட கேட்க பண்ணியா இல்ல பஞ்சாயத்து பண்ண பண்ணியா? ஊரே உன் பேர் தான் அப்படி படுது. உன் பொண்டாட்டி அடக்கி வை, அங்க வந்து குண்டலம் சொல்ற, இங்க வந்து குண்டலம் சொல்ற, ஊரே வம்பளுக்கான்னு ஒன்னேதான் பேரா படுது. மனசு வெளியில தலை கட்ட முடிய மாட்டேங்கி, கேவலமா இருக்கு. காலையில போய் குழு பொம்பளையோட சண்டை போட்டி ஒரு வாட்டில நின்று. ஐயோ நெட்ட காலம் எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் வந்து கேட்காமலையே. எவா சொல்லி கொடுத்தான்னு தெரியல. இந்த சின்ன பொண்ணு யாராவது பார்த்த வேலையா தான் இருக்கும். எங்க யாருங்க சொன்னா குழு திட்டு நான் போய் சண்டை விட்டேன்னு? குழுவுல வந்து சத்தம் வரதானே செய்யும். 10 பொம்பளை பேசினா சத்தம் வராம இருக்கும். எல்லாரும் தான் பேசிட்டாவ, நானும் பேசினேன். என்னை மட்டும் யார் சொன்னா? குழு துட்ட கேட்க போனா குழு திட்ட மட்டும் கேட்க வேண்டியதுதானே? எவளுக்கு புருஷன் இருக்கு எவளுக்கு புருஷன் இல்லைன்னு உன்னை யாருமே பேச சொன்னா? இப்ப எதுக்கு ரோட்ல வச்சு கத்துதிய? வாங்க வீட்டுக்கு போவோம். நீ ரோட்ல சண்டை போட்டு தானே என்ன கேவலப்படுத்துத? ரோட்ல பார்த்து தானே ஆளு சொல்லுது. இன்னைக்கு ரோட்ல வச்சு உன்ன பாடுல. இனி நீ வெக்கப்பட்டு ரோட்டுக்கே இறங்க கூடாது. இன்னைக்கு பாரு, காது ஏக்காத மாதிரியே போற, 2 காது இல்லாம ஆக்கிடுது. எங்க வேணா எதா இருந்தாலும் வீட்டுக்கு வாங்க, வீட்டுல போய் பேசிடுவோம். ஒரு அடி நவுந்த இடுப்பு அழும கல் எடுத்து அடிச்சு ஒடிச்சே போடுவேன். அதே இடத்துல நிக்கணும். ஐயோ இத கேட்க யாருமே இல்லையா? நடு ரோட்ல பொம்பளை பிள்ளை போட்டு அடிக்கணும், யாராவது ஓடி வாங்களே. உன் கையில கட்ட முளைக்க, உன் கால விளங்காம போவ, பியாதியில போம, கேடு கட்டவே ரோட்ல மட்டும் அடிக்க. ஏய் ஐயோ இத கேட்க யாரும் இல்லையா? ஓடி வாங்க ஓடி வாங்க. என்ன போட்டு கொல்லுதானே, ரோட்ல போட்டு அடிக்கானே கொல்லுதானே. ஐயோ என்னம்மா வசந்தி எந்திரிமா. யாருக்கு என்னாச்சு? ஏன் ரோட்ல கிடந்து அலறிட்டு கிடக்க? ஏய், ரோட்ல கடந்து அலறாம வீட்டுக்கு போட்டி. இப்ப அடி வசந்தி. ஏன் வசந்தி இப்படி ரோட்ல நின்னு சண்டை போடுதிய? அந்த பையன் எதுவும் கோவத்துல சத்தம் போடுதானே, நீ யாரும் அமைதியா இருக்க? அவன் கூட சேர்ந்துக்கிட்டு அடி அடின்னு கத்துத. ஆம்பளையால கோவத்துல நின்று அடிய போட்டானே என்ன செய்வ? இன்னும் என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் ரோட்ல வச்சு அடிக்க கூடாதுலனே, தப்புலனே. எதுக்குன்னு இப்படி ரோட்ல வச்சு அடிக்கிய? பாரு சேலையெல்லாம் எப்படி அலங்கோலம் ஆயிட்டுன்னு. எந்தி வசந்தி நேரா கட்டு. இந்த சும்மா நடிக்க வேலையில வச்சுக்காதீங்க. அந்த பக்கம் போட்டு மூட்டி விட்டுட்டு இங்க வந்து நடிக்கீங்களோ? சண்டை வந்ததே உங்களால தானே. நீங்களும் ஒரு பொம்பளையாளு. வீட்டு ஆம்பளையை விட்டு நோண்டி விட்டுவிட்டு எங்களுக்குள்ள சண்டையை உண்டாக்கி விட்டுவிட்டு பின்னாடியே வந்து ஒண்ணும் தெரியாத மாதிரி சமாதானப்படுத்த வாராளுவா. உண்மையை சொன்ன இவளுக்குள்ள என்ன உரைக்கவா செய்யுது? ஏய் வசந்தி, யார பார்த்து என்ன சொல்லுதா? நாங்க எப்ப சொல்லி கொடுத்தா? அடி வாங்கி திரும்பல வாரு. ரோட்ல நின்று என்ன வாய் பேசுதா? இவ பேசுற வாய்க்கு தான் புருஷங்காரன் ரோட்ல பட்டு அடிக்கான். அப்பயும் திருந்த மாட்டேங்க. சும்மா நடிக்காதீங்க லட்சுமி அக்கா. காலையில குழுவுல நடந்த பிரச்சனை ஏன் புருஷன் காதுக்கு எப்படி போச்சு? எங்க வீட்டுக்கார வீட்டுல சொல்லி ரோட்ல நின்று அடிக்க விட்டுவிட்டு இப்ப வந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி வேடிக்கை பார்க்க வராவ. ஐயே வசந்தி அப்படிலாம் சொல்லாதம்மா. நாங்க எதுக்கு உன் வீட்டுக்கார போய் சண்டை முட்டி விட போறோம்? நாங்க யாரும் சொல்லலாமா. நீ சொன்னதை கூட நான் எதுவும் நினைக்கல. ஒன்னு எதுவும் சொன்னா மனசோட வச்சுட்டு போயிட்டேன். ஏட்டி சொன்னாலும் தெரியணுமா? ஏன் அவியல்ட்டையும் போய் தொங்குததுக்கோ? ரோட்ல கேவலப்பட்டது போதாதான் இப்ப சொன்னவன் யாருன்னு தெரிஞ்சு போய் வேற சண்டை போடணுமோ? ஏன் உனக்கு எவா சொல்லி கொடுக்கா? ஊர்ல எந்த பொம்பளைட்ட நீ பேசிட்டு நடக்க? உனக்கு எவா சொல்லி கொடுக்கா என்னை பத்தி தப்பு தப்பா? சொல்லியா சொல்லு. ஏட்டி கோவத்துல இருக்கா? அதை இதே பேசி அடி வாங்கி சாவாத. ரோட்ல நாங்கெல்லாம் இருக்கமே, அவன் சும்மா நிக்கா. இந்த மாதிரி வாய் பேசினீனா அப்புறம் போடாம என்ன செய்வா? இவ்வளவு விலைக்கு விட வந்தது நம்ம தப்பு. இந்த பாடும்போதே இவ ஊரையே அலசிக்கிட்டு வாராளே. இவளை எல்லாம் சும்மா விட்டா என்ன செய்வா? புருஷன் தான் அடிக்கான்னு தெரியல, எதுக்கு ஊருக்குள்ள வந்து வம்பிழுக்கணும்? குண்டாம்பட்டி சொல்லுது இங்கிட்டு கிடக்காது, அங்கிட்டு போய் சொல்லுவா, அங்கிட்டு கிடக்காது இங்கிட்டு வந்து சொல்லுது. யார்ட்டையாவது சொல்லி வம்பிழுக்காம விடுறது கிடையாதுமா. என் வீட்டுல எவா சொல்லி என் வீட்டுல இப்படி சண்டை எடுத்து விட்டாலும் அவன் நல்லாவே இருக்க மாட்டான். அவன் நாசமா தான் போவாளுவ. இப்ப இருக்க நிலைமை விட இன்னும் கேவலமா தான் போவாளுவ. சுவாத்துக்கு கூட பிச்சை எடுத்ததும் சாப்பிடுற நிலைமை வரும். எவன் சொல்லி கொடுத்தாலும் அவன் கை கால் வழங்காம போவ. பார்த்து உனக்கு விளங்காம போயிடப்போது. அவன் நல்லாவே இருக்க மாட்டான், நாசமா போயிடும். என் சாபத்தை வாங்கி கொட்டுதாளுவளே. இப்படி நல்லா இருப்பாளுவளா? கண்டவ பேச்செல்லாம் கேட்டுட்டு வந்து ரோட்ல பட்டு என்ன அடிக்கானே இவன், இந்த பாடா படுத்தியானே இவன். நல்லா இருப்பானா? கேடு கட்டவன் இவன். கையில கட்ட முளைக்க. ஏய் என்னை விடுங்கனே, ரோட்ல வச்சு அடிக்காதிய. நடிக்காதீங்க டீ, நடிக்காதீங்க. நீங்க எல்லாரும் தாண்டி சொல்லி கொடுத்துருப்பீ, எனக்கு நல்லா தெரியும். எவ்வளவு நல்லா இருக்க மாட்டிய, நாசமா தான் போவிய.
எம்மாப்பா பிச்சை எடுத்தாலும் வா வீட்டுல எல்லாம் வந்து நிக்க மாட்டோம். என்ன பேசிட்டு போறா பாருட்டி. காலையில அவ சொன்னது கூட யாரும் ஒண்ணும் சொல்லல. ரெண்டு திட்டிட்டு வந்தாச்சு. என்ன பாடுபடுதா பாரு. இப்ப யாரும் செஞ்ச தப்புன்னு தெரியுதான் பாத்தியா? புருஷங்கார இந்த பாடு போடும்போதே அவளுக்கெல்லாம் திமிரு எந்த ஆணிக்கு இருக்கு பாத்தியாக்கா. அவனும் வீட்டுல வச்சு நல்லா புள்ளின்னு தான் புளிவான் போல. அப்படி இருந்து ரோட்ல வந்து குண்டாம்படி சொல்லிட்டு இப்படி பஞ்சாயத்து பண்ணிட்டு அலையுது. இவெல்லாம் ஒரு ஆள்னு இவ சாபம் விடுதால இவ சாபம் பழிக்க போதான். விளங்காதவ. நானே அவன்கிட்ட ஒரு நாள் சொல்லி கொடுக்கணும் தான் நினைச்சேன். அதுக்குள்ளே எவா பார்த்த வேலைன்னு தெரியல சொல்லி விட்டாளுவ. எவா பார்த்திருந்தாலும்னா நம்மளுக்கு என்ன நல்ல வேலையை தான் பார்த்துருக்காளுவ. என்ன சின்ன பொண்ணு இப்படி ஆயிட்டு யாரு சொல்லிருப்பாவளா இருக்கும்? ஏன்க்கா நீங்க எதுக்கு அவளை நினைச்சு வருத்தப்படுத்திய? யார் சொன்னாதான் நம்மளுக்கு என்ன? நாலு போடட்டும்க்கா, அப்பதான் அவளை திருந்துவா. ஊரை பத்தி பேசுறதுக்கு அவளுக்கு என்னக்கா கிடக்கு? வீட்டுல போடுறது சோத்தை சாப்பிட்டுட்டு இருக்க வேண்டியதானே? ஊர்ல இருக்க பொம்பளையில பூரா குவாலி மூட்டி விட்டு அலையுதாக்கா. போடட்டும் நாலு. நான் யாருக்கோ என்னமே இப்படி ரோட்ல கிடந்து கத்துதாவன்னு தான் ஓடி வந்தேன். இவன் தெரிஞ்சிருந்தா வந்திருக்கவே மாட்டேங்க்கா. வாங்கட்டும் ராணி, நல்லா வாங்கட்டும். ஏக்கா நீங்க எங்கக்கா போக வந்திய? சும்மாதான் சின்ன பொண்ணு. இப்பதான் உனக்கு ஒரு தேங்காய் கொடுக்கலான்னு எடுத்துட்டு இருந்தேன். அதுக்குள்ள இவ அலர்ல ஓடி வந்துட்டேன் சின்ன பொண்ணு. இவெல்லாம் ஒரு ஆளுன்னு விடுங்கக்கா. வாங்கக்கா என் வீட்டுக்கு போவோம். சரி என்ன சின்ன பொண்ணு, நம்மளால இப்படி சண்டை நடக்குன்னு நினைக்கும் போது சங்கடமா இருக்கு. அவ என்ன தானே பேசினா? அதுக்குள்ளே நம்ம ஊர் பொம்பளையில யாரு போய் சொல்லியிருக்கோம்? அவ என்ன பேசினாலும் இப்படி ஊர் முன்னாடி அடி வாங்குறது கஷ்டமா இருக்குடி சின்ன பொண்ணு. அவளும் நம்மள மாதிரி ஒரு பொம்பளை தானே. பாத்தியா சேலையெல்லாம் எப்படி உடஞ்சு கிடக்குன்னு. ரொம்ப அடிச்சுட்டு பாரோ. யாட்டி நீ வேற. அவன் அடிச்சிருக்கவே மாட்டான் அப்படின்னு கையத்தான் வாங்கியிருப்பான். இவன் இந்த நடி நடிச்சிட்டு போறா. அவளுக்கு இன்னும் நடிக்க சொல்லியா தரணும்? அவளும் ஒரு பொம்பளை. கீழே கிடந்து உருண்டு எந்திரிச்சு போறான். அடி வாங்கி வாயடங்குறான்னு பத்தியா? அவ்வளோ பேருக்கும் சாபம் விட்டுட்டு போறான். சாபம் விடுவேலுக்கு எல்லாம் அவியலே தான் திருப்பி போவான்னு தெரிய மாட்டேங்கி. நீங்க வாங்கக்கா நம்ம போவோம். இவாளுக்கெல்லாம் வந்து பஞ்சாயத்து பண்ண வந்துக்கிட்டு. நேத்து பூத்தாலே ரோசா மொட்டு பழிக்க கூடாதோ லேசா தொட்டு. நேத்து பூத்தாலே ரோசா மொட்டு பறிக்க கூடாதோ லேசா தொட்டு. தத்தி தள்ளாடும் குமரிச்சிட்டு காதல் வாராதோ பாடல் கேட்டு. நேத்து பூத்தாலே ரோசா மொட்டு பறிக்க கூடாதோ லேசா தொட்டு. ஆமா, இப்பதான் 16 வயசு ஊஞ்சல் ஆடுற மாதிரி பாட்டு பாடுவாங்க. வாங்க. ஏன்டி நான் என்ன எனக்கு இன்னும் வயசா ஆயிட்டு? ஆமா, வயசு அவளை இன்னும். தாத்தா என்ன ஏன் பேத்தியும் வந்துட்டாளுவ? வாங்க மக்களே வாங்க. தாத்தா பாட்டி என்ன செய்திய? வீட்டில் இருக்க ஒரு மாதிரி போர் அடிச்சிச்சு. அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தோம் நானும் சுவானியும். வாங்க மக்களே, சும்மா தான் இருந்தோம். அம்மா எங்க? அம்மா வீட்டில் இருக்கா பாட்டி. பிள்ளைகளுக்கு காப்பி போட்டு கொண்டுட்டே இருக்கு. தாத்தா வேண்டாம், நாங்கள் இப்போதான் சாப்பிட்டோம். பாட்டி மீன் கறி கொடுத்துருந்தாவளா, அம்மா தந்தா. இப்போதான் 2 பேரும் சாப்பிட்டு வந்தோம். பாட்டி மீன் கறி என்ன அழகா இருந்துச்சு தெரியுமா? ஆமாம் பாட்டி, நாங்கள் இவ்வளோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மீன் கறி சாப்பிட்டதே கிடையாது தெரியுமா? ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே மக்களே, மீன் கறி பிடிச்சிருந்துச்சா? ஏட்டி பிள்ளைகளுக்கு வந்து துவார் போட்டு மீன் கறி எடுத்து கூட சாப்பிட்டுட்டோம். தாத்தா இப்போதான் சாப்பிட்டோம். மீன் கறி ஊற்றி தான் சாப்பிட்டு வந்தோம். பரவாயில்ல மக்களே, நல்லா இருக்குல்ல, இன்னும் வந்து சாப்பிடுங்க. இல்லை தாத்தா, பசுனா கேட்கவும் போதும். ஏட்டி நேற்று இந்த மரச்சினி கிழங்கு வாங்கிட்டு வந்தேன்ல, அதை கொஞ்சம் அவிய போட்டு மீன் கறி ஊற்றி கொடு, பிள்ளைகள் சாப்பிடும். எங்க நேத்து நீங்க வாங்கிட்டு வந்தது ஆவாத கிழங்கு, தூக்கி தூர போட்டேன். ஏட்டி சொல்லியிருக்கலாம்ல, வேற கிழங்குனாலும் வாங்கிட்டு வந்துருப்பேன். போய் வாங்கிட்டு வரட்டுமா? அவுச்சு பிள்ளைகளுக்கு கொடு, மீன் கறி ஊற்றி சாப்பிட்டா நல்லா இருக்கும். போயிட்டு வேணா வாங்கிட்டு வாங்கிட்டாங்க. தாத்தா வேணாம், நாங்கள் இப்போ தானே சாப்பிட்டோம். வேணாம், நாளைக்கு வாங்கி தாங்க போதும். இப்போ வேண்டாம் தாத்தா. எதுக்கு தாத்தா நீங்கள் இப்படி அலையுதிய? ஏற்கனவே நாங்கள் உங்கள் 2 பேரும் தொல்லை கொடுக்கணும்னு எங்கள் அம்மா எங்கெல்லாம் வந்துட்டாடாக்கா. வேணாம். ஆமாம் தாத்தா, ஏசுவா. யாசனாலுலா ஏன் பேத்திக்கு வாங்கி கொடுக்காம நான் யாருக்கு வாங்கி கொடுத்தேன்? நான் என்ன வேலை வெட்டியா போறேன் மக்களே, வீட்டுல தானே இருக்கேன். என் பேத்தியில வரும்போது நான் வாடி எதுவும் வாங்கிட்டு கொடுப்பேன். அதுக்கு இப்போ என்ன இருக்கு? தாத்தா அப்புறம் சாப்பிடுதோம் தாத்தா, இப்போ வேண்டாம். விடுங்கங்க, நாளைக்கு வாங்கிட்டு வந்து கொடுங்க. நான் வேக வச்சு கொண்டு கொடுக்கேன் ராணிட்ட. சேரிட்டி இருக்கு, நாளைக்கு காலையில நான் போய் வாங்கிட்டு வரேன்னா அவுச்சு கொஞ்சம் மீன் கறி ஊற்றி பிள்ளைகளுக்கு கொண்டு கொடுத்து வை. சரிங்க. பள்ளியிடம் முடியல மக்களே. ஆமாம் பாட்டி, போயிட்டு தான் வந்தோம். எங்கள் அம்மா என்னன்னு தெரியல, சோமாவே இருந்தா. என்ன ஆச்சுன்னு தெரியல. இன்னுமா சோமா இருக்கா? ஏன் பாட்டி, எங்கள் அம்மா யார் எதுவும் சொன்னாவளோ? சண்டையோ? இல்லை மக்களே, ஒன்றும் கிடையாது. பிள்ளைகள்கிட்ட சொன்னால் ஏமாந்து போகுங்க. மக்களே தலை வலிக்குன்னு சொல்லிட்டு இருந்தா, அதான் சோமா இருந்திருப்பா. வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் வாரீங்களா? டிவி போட்டு விடுதேன், இருந்து பார்க்கலா? வேணாம், நாங்கள் தாத்தா கூட கொஞ்ச நேரம் விளையாடுதோம். தாத்தா நீங்கள் ஏதாவது விடுகதை கேளுங்களே, நாங்கள் பதில் சொல்லுதோம். அப்படியே ஐயோ ஆச்சு கேட்கவா? கேளுங்க, நாங்கள் பதில் சொல்லியோம்.